பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, நேர்மையாளருக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கின்றார், மாசற்றோருக்கு கேடயமாயிருக்கின்றார். He provides help and protection for those who are righteous and honest. நீதிமொழிகள் அதிகாரம் 2 வசனம் 7. நீங்கள் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களின் உயிரை பறிக்க, உங்கள் வாழ்வின் நலனை அளிக்க பல பேர் அந்த நேரத்திற்காக காத்திருப்பார்கள். ஆனால் அவர்களால் வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் நேர்மையாளர்களுக்கு பாதுகாப்பாக நம் கடவுள் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். நேர்மையானவர்களை எல்லா தீங்குகள் அவர்களுக்கு நேராமல் கேடயமாக இருந்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அவர்களை காத்து வருகின்றார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். இதயம் மகிழுதமா, துயர் கரைகள் மறையுதமா, உள்ளமும் துள்ளுதமா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதமா, தாயெனும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதமா, தாயெனும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதமா. ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா. இதயம் மகிழுதமா, துயர் கரைகள் மறையுதமா, உள்ளமும் துள்ளுதமா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதமா. வாழ்வெனும் பாதையிலே ஒளி விளக்காய் நீ இருப்பாய். வாழ்வெனும் பாதையிலே ஒளி விளக்காய் நீ இருப்பாய். உண்மை மனதும் உயர்வு நெறியும் நிறைந்து வாழ்ந்திடுவேன் அம்மா. இதயம் மகிழுதமா, துயர் கரைகள் மறையுதமா, உள்ளமும் துள்ளுதமா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதமா.